வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் ஈவினிங் டு நைட் லாங் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். டீயோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இன்றைக்கி நம்ம பஞ்சாடை செய்ய போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சிடலாம். இது காரைக்குடி ஸ்நாக்ஸ் வகையோட ஹெட்டு பஞ்சாடை தாங்க. இப்போ 3 முட்டைக்குள்ளது செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 3 முட்டையை நல்லா பீட் பண்ணிங்க. அதில் உள்ள வெடுக்குமாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா 5 மினிட்ஸுக்கு பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா நுர தள்ளி மேலே வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அதே டம்ளரில் ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த சீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அரிசி மாவை ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கண்டென்சி. அவ்வளோதாங்க இதுக்கு பொருள். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி லேயராக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கண்டென்சி. ஓகேங்களா? இதுக்கு விசில்லாம் தேவையே இல்லை. இது மூடியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பஞ்சாடை சூப்பராக ரெடி ஆகிடும். மீன் டைம் நம்ம டீக்கு உள்ள தேவையான பாலையும் வச்சு அது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னு வச்சிங்களேன். அது டீ படுக்க சூடாகிட்டே இருக்கும். அதுக்கிடையில் பஞ்சாடியை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட வேண்டியதான். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பஞ்சாடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பஞ்சாடை எங்கள் மதர்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? ஓகேங்க, நானே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க பல்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நீங்களும் உங்கள் மதர்லாக செஞ்சு கொடுத்து அசத்துக்குங்க. இந்த பாருங்கள், சுவையான சூப்பரான பஞ்சாடை பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களும் சரி, என் மதர்லாம் சரி, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாடை செய்யும் போது சுட சுட சாப்பிட்டா தாங்க அருமையாக இருக்கும். அதனால் ஆற விட்டு சாப்பிடாதீங்க. ஓகேவா? இப்போ பால் கொதிச்சிருச்சு. இஞ்சியை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்து டிக்கஷனே போட்டால் அது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அந்த சைடு கேப்பில் நம்ம போய் பஞ்சாடையை போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். எப்போ டீ வடிகட்டினாலும் என் சிஸ்டர் சொன்னதாங்க எனக்கு ஞாபகம் வரும். ஆணுக்கு அழகு மீசை, டீக்கு அழகு நுரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நுரையெல்லாம் பிடிக்காது. ஆனால் பெரியவங்களுக்கு டீ சப்ளை பண்ணும்போது நுரை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. நுரையே இல்லைனாவும் பரவாயில்ல, 2 ஆற்றியாவது கொடுப்பா. அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நுரையோடு குடிக்கிறது. பாருங்களேன், பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நைட்டுக்கு என்ன பிளான் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா வீட்டு தந்தூரி செய்யலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதற்கான வெஜிடபிள் தான் சிஸ்டர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷவர்மாவுக்கு ப்ரெட்டு செய்கிறதுக்கு தான் இந்த மைதா மாவு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்க வேண்டியதான். நம்ம ஈவினிங்கே பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா சாப்பிட்டு கொடுக்கும். நம்ம நைட்டு சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வெஜிடபிள்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு விட்டுடுங்க. அது ஒரு 3 மணி நேரம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ கந்தூரிக்கு நான் ஆல் ஸ்பைசஸை போட்டு நல்லா 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில்
கந்தூரி செஞ்சு காமிச்சிருக்கோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணை ரெடி பண்ணி நெருப்பு நல்லா சூடு பண்ணி அதில் சுட்டு எடுத்தோம். இப்போ அதை விட ரொம்ப எளிமையான முறையில் செய்ய போகிறோம். அதே டேஸ்ட்டோட அதே ஃப்ளேவரோட. ஓகேங்களா? இப்போ பேனை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம ஊற வச்சு இருந்த சிக்கனை எடுத்து அதில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வச்சு மூடியை போட்டு மூடிடுங்க. இப்போ ஷவர்மா பிரெட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறத ரவுண்டு போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, குப்பூஸில் கூட பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். இப்போ சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். 2 சைடும் நம்ம பாயில்டு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரில் பிளேட் இருக்கு இல்லையா, அதை பாயில் பண்ணதை இந்த கிரில் பிளேட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. நம்ம இந்த மாதிரி தவாவில் சுட்டாலும் நெருப்பில் சுட்ட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக லாஸ்ட்டாக சாக்குல் 2 பீஸ் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி ஒரு சில்வர் ஸ்டீல் பவுலு அப்படி இல்லைன்னா ஃபாயிலில் வச்சு அது மேலே ஒரு நெய்யை ஊற்றி அதை மூடியை போட்டு மூடிடுங்க. நமக்கு அந்த ஃப்ளேவர் முழுமையாக கிடச்சிரும். இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 2 முட்டைக்கு உள்ளது பண்ண போகிறோம். ஒரு முட்டைக்கு 3 பல்லு பூண்டு. இப்போ நான் 2 முட்டை எடுத்துக்கிறதுனால 6 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீனி, இதை 3த்தையும் சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். ஓட்டினதுக்கப்புறம் 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க. அதை பல்ஸ் மாடலில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 50 ml எண்ணெய் ஊற்றணும். இப்போ 2 முட்டைக்கு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ ஷவர்மா ஸ்டஃபிங்க்கு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி அதை சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டோம். அது மேலே நம்ம நறுக்கி வச்சு இந்த வெஜிடபிளையும் அதில் சேர்த்துக்க போகிறோம். அந்த 100 ml எண்ணெயையும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்ட்டு. இப்போ மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மயோனைஸை இந்த வெஜிடபிளை கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதை அந்த ஷவர்மா உள்ளக்க வச்சு ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷவர்மா பார்த்துக்கிட்டே உங்கள் கூட ஒரு குட்டி கதை ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பையனும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. பையன் அப்பாவை பார்த்து கேட்டால், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டமா அப்படின்னு கேட்டால், அப்பா ஓகே கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்பா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் திரும்ப போய் கேட்குறாரு, அப்பா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உடனே அப்பா ஓகே 1 மணி நேரத்துக்கு நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. திரும்பவும் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு 50 ரூபா தரீங்களா அப்படின்ட்டு போய் கேட்குறான் அந்த பையன். நீ பொம்மை வாங்கிட்டே இருப்பேன், நான் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு அந்த அப்பா சொல்கிறாரு. இவன் கோச்சிக்கிட்டு போய் பெட்ரூமில் போய் படுத்துட்டான். ஆனால் புள்ள எதுக்கு கேட்டுச்சு, ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி, இந்தாடா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரூமில் போய் இந்த 50 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையன் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அவன் தல்வானு கடியில் ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காசையும் எடுத்துக்கிட்டு, இந்தாங்கப்பா 100 ரூபா, நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் முன்னாடியே வந்துடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, நம்ம பையன் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். நாமளும் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காமல் கிடைக்கிற டைமை நம்ம குடும்பத்து கூட சேர்ந்து நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சாப்பிடும் போதும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இப்போ ஷவர்மா ரெடி ஆச்சு. இந்த பேப்பர்லாம் வீட்டுக்கு தேவையில்லை. ஆனால் கடையில் வாங்கின ஷவர்மாவோட ஃபீலிங் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனால தான் ஒரிஜினலாக அதே மாதிரி செஞ்சு எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சாக்கோலை உள்ளக வச்சு நான் 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டுட்டேங்க. அதோடய ஃப்ளேவர் நமக்கு முழுமையாக கிடச்சிருச்சு. இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நபியோட காலத்துலலாம் பேரிச்சப்பழம் கோதுமை ரொட்டி இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அல்லாவோட கிருபையால் பேர் தெரியாத உணவுகள்லாம் நிறைய உருவாகிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவை நாமளே தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் நமக்கு பொருள் செல்வத்தையும் வரக்கத்தையும் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். பல வகையான உணவுகளையும் உண்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வனாக என்னை துவா செய்தவனாக இந்த விழாவை நிறைவு செய்கிறேன்.